ஒரு பெரிய இடத்து பொண்ணு, நிறைய படிச்சிருக்கிறா, பட்டங்கள் எல்லாம் வாங்கியிருக்கிறா, வேலைக்கு எதுக்கும் போகல, அதுக்கு அவசியமும் இல்லை. வசதியான குடும்பம். அந்த பொண்ணுக்கு பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? பத்திரிக்கை படிக்கிறது, தொலைக்காட்சி பார்க்குறது, வானொலி கேட்குறது, இதுதான் பொழுதுபோக்கு. முக்கியமாக அதில் வர்ற விளம்பரங்களை கவனிக்கிறது. சந்தைக்கு ஏதாவது புதுசாக பொருள் வந்திருந்தா உடனே காரை எடுத்துகிட்டு போக வேண்டியது, அதை வாங்கிட்டு வந்துட வேண்டியது. ஒரு நாள் அது மாதிரி ஒரு விளம்பரம் கண்ணில் பட்டது. புதுமையான சமையல் செய்யக்கூடிய சாதனம் ஒன்று வந்திருக்கிறதாக செய்தி. உடனே அதை வாங்கணும்னு ஆசை. வழக்கம் போல் அன்றைக்கி சாயந்தரமே காரை எடுத்துகிட்டு புறப்பட்டா. பார்த்தா விலை அதிகம்தான், இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்படல. அதிக விலை கொடுத்து அந்த சமையல் இயந்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டா. ஒரு பெரிய அழகான அட்டைப்பெட்டிக்குள்ளே அது இருந்தது. துண்டு துண்டு பாகங்களாக அதுக்குள்ளே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதை ஒன்றோட ஒன்று சேர்த்து முழு இயந்திரமாக ஆக்கிய வேண்டியது நம்ம வேலை. அதெல்லாம் எப்படி ஒன்று சேர்க்கறது? அதுக்காக ஒரு கையேடு அது உள்ளேயே வச்சுருக்குறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்தால் அட்டைப்பூட்டியை பிரித்தா, ஒவ்வொரு துண்டு பாகத்தை எடுத்து வெளியில் வச்சா, பக்கத்தில் அந்த விவர புத்தகத்தை வச்சுக்கிட்டா. அது பிரகாரம் அந்த பாகங்களை இணைச்சி பார்த்தா சரியாக வரல. மறுபடியும் எல்லாத்தையும் பிரித்து பரப்பி வச்சுட்டு ஆரம்பத்திலேருந்து வர்றா. அப்பவும் சரியாக வரல. சரி, நேராக அந்த கடைக்கு போய் அங்கேருந்தே ஒரு ஆளை அழைச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி காரை எடுத்துகிட்டு அவள் புறப்பட்டா. கடையிலேருந்து ஒரு ஆளை கையோடு அழைச்சிட்டு வந்தா. 2 பேரும் வந்து சேர்ந்தாங்க. அங்கே அவங்களுக்காக ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு வீட்டில். என்ன ஆச்சுன்னா, அந்த சமையல் இயந்திரம் அழகாக கோக்கப்பட்டு அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, அதில் சமையல் வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது. யார் அதை பண்ணது? அவளுக்கு ஆச்சரியம். சமையல் வேலை செய்கிற பணிப்பெண் அங்கே வந்தா. வேலை செய்கிறவோ, நான் தான் அதை செஞ்சேன்னா. அந்த பொண்ணுக்கு படிக்க தெரியாது, பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை, சமைக்க தெரியும், அவ்வளவுதான். படிப்பறிவு இல்லாத காரணத்தினால அந்த குறிப்பு புத்தகத்தையும் அவளால் படிச்சிருக்க முடியாது. எப்படி இதை பொறுத்தினேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாவோ. அந்த விவரம் தெரியாத பொண்ணு, பனி பொண்ணு சொல்கிறா, படிப்பறிவு இல்லாத போது மூளையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னாலாம். படிப்பு மூலமாக அறிவை சேகரிச்சுக்கலாம், புத்திசாலித்தனத்தை சேகரிக்க முடியாது. தகவல் அறிவுங்கிறது ஞானம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதில் முக்கியம். நம்மால் ஒருத்தன் ரயிலில் பிரயாணம் பண்ணால், ராத்திரி பூரா பயணம், விடிஞ்சதும் பார்த்தா அவன் பொட்டியை காணலை, யாரை திருடிட்டு போட்டாங்க. அதுக்காக அவன் கவலைப்படணும்ல, கவலைப்படல, சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். எதிரில் இருந்தவர் கேட்டார், ஏங்க பெட்டியை அவனோ எடுத்துகிட்டு போயிட்டானே, அதுக்காக கவலைப்படலையா நீங்கள் அப்படின்னார். நான் எதுக்காக கவலைப்படணும், அதோட சாவி என்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு நானும். இவன்